வணக்கம். முக்கிய செய்திகள். விரைவில் மானிய விலையில் சமையல் எண்ணெய், பருப்பு வழங்கப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி தகவல். பட்ஜெட்டிற்கு அனுமதி வழங்காமல் புதுச்சேரியை மத்திய அரசு வஞ்சிக்கிறது. முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி பேட்டி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் எதிர்க்கட்சி ஆண்டாலும் சரி, கூட்டணி கட்சி ஆண்டாலும் மத்திய அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரியில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரியில் தான் முதலமைச்சராக இருந்தபோது கிரண்பேடி துணையுடன் பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் மத்திய அரசு வஞ்சித்தது என்றும், அதேபோல் இப்போது கடந்த மாதம் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் திட்டக்குழு கூட்டம் நடத்தி பட்ஜெட்டுக்கான நிதியை இறுதி செய்து மத்திய அரசின் அனுமதிக்காக அனுப்பிய கோப்புக்கு இதுவரையிலும் ஒப்புதல் வழங்கவில்லை என தெரிவித்தார். கூட்டணி ஆட்சி நடக்கும் மாநிலத்திற்கே மத்திய அரசு இப்படி செய்தால் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு எப்படி ஒத்துழைக்கும் என்பது தெளிவாகியுள்ளது என்று கூறிய அவர், யார் ஆண்டாலும் புதுச்சேரியை புறக்கணிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியாக உள்ளதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் ரங்கசாமி ஆட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நடந்த ஊழல் காரணமாக 66 பணிகளுக்கு ஒப்புதல் பெறப்பட்டு 32 பணிகள் தான் நடந்துள்ளது என்றும், மொத்தத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை புதுச்சேரி அரசு கைவிட்டு விட்டதாக முன்னாள் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். பாராளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி அரசு படுதோல்வி அடைந்த பிறகும் இவர்கள் தங்களை திருத்திக் கொள்ளவில்லை என்றும், மாறாக ஊழல் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டுள்ளனர் என கூறிய அவர், இதனால் புதுச்சேரி அரசு இயந்திரம் முடங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் பொறுப்பு திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டு பட்ஜெட் சம்பந்தமாக அந்த கோப்பு ஜூன் மாதம் முதல் வாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு அனுப்பப்பட்டது. இப்பொழுது ஜூலை 22ஆம் தேதியில் நாம் இருக்கிறோம். இதுவரை அந்த கோப்பு என்ன ஆனது? பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுத்து விட்டதா? எப்பொழுது பட்ஜெட் கூட்டத்தொடர் புதுச்சேரி மாநிலத்தில் ஆரம்பிக்க இருக்கிறார்கள் என்பதெல்லாம் புரியாத புதிராக இருக்கிறது. அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ரங்கசாமி அவர்கள் காலத்தோடு முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்யவில்லை என்று என்னை விமர்சனம் செய்தார். இப்பொழுது ரங்கசாமி அவர்கள் யாரை விமர்சனம் செய்வார்? மத்தியில் உள்ள மோடி அரசாங்கத்தை விமர்சனம் செய்வாரா? அல்லது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை விமர்சனம் செய்வாரா? நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களை விமர்சனம் செய்வாரா? பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு காலதாமதமாவதற்கு காரணம் என்ன? இதுவரை பட்ஜெட்டுக்கு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கவில்லை. கடந்த காலங்களில் நான் முதலமைச்சராக இருக்கும் பொழுது எந்த அளவிற்கு மத்திய அரசு ஒத்துழைக்கவில்லையோ அதே நிலைதான் இப்பொழுதும் நீடிக்கிறது. இதில் மாற்றம் ஒன்றும் இல்லை. பட்ஜெட்டிற்கு விரைவில் ஒப்புதல் கிடைக்கும் எனவும், புதுச்சேரியில் இலவச அரிசி வழங்கப்படும் போது அதனுடன் மானிய விலையில் பருப்புகள் மற்றும் சமையல் எண்ணெய் வழங்க ஆலோசித்து வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தின் தேசிய ஊட்டச்சத்து நிறுவனமானது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் குறித்து நாடு தழுவிய ஒரு கணக்கெடுப்பை நடத்தி வருகிறது. இந்த கணக்கெடுப்பு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் 3 கட்டங்களாக நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே 24 மாநிலங்களில் தரவு சேகரிப்பை முடித்துள்ளனர். இப்போது மீதமுள்ள மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களை இந்த கணக்கெடுப்பை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் இந்த கணக்கெடுப்பை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் உள்ள அவரது அலுவலகத்தில் துவக்கி வைத்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர், பள்ளி மாணவர்களுக்கு சத்தான உணவு வழங்கும் எண்ணத்தில் காலையில் வழங்கப்படும் ரொட்டி பாலுடன் பழங்கள் வழங்கவும் அரசு ஆலோசித்து வருவதாக தெரிவித்தார். மேலும் பட்ஜெட்டிற்கு விரைவில் மத்திய அரசு ஒப்புதல் கிடைக்கும் என நம்பிக்கை தெரிவித்த அவர், புதுச்சேரியில் இலவச அரிசி கண்டிப்பாக வழங்கப்படும் என்றும் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும்,
இலவச அரிசியுடன் மானிய விலையில் பருப்புகள், சர்க்கரை, சமையல் எண்ணெய்கள் வழங்க ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்தார். மேலும் புதுச்சேரியில் நிபா வைரஸ் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க சுகாதாரத்துறை மூலம் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். சார், இலவச அரிசி நம்ம வழங்குவோம்னு சொல்லியிருக்கோம். என்னைக்கு அது? ஏன்னா மக்கள் எதிர்பார்ப்பு இருக்கு. இலவச அரிசி கண்டிப்பாக வழங்கப்படும், மக்களுக்கு விரைவிலேயே வழங்கப்படும். அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இப்போ அந்த கோப்பை தான் பார்த்துட்டு வரேன். அது நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சொன்னது மாதிரி இலவச அரிசி வழங்குவோம். கூடுதலாக என்னென்ன மானிய விலையில் என்ன சில பருப்பு வகைகள் என்ன கொடுக்க சமையல் கொடுக்கணும் அதையும் கொடுக்க நடவடிக்கை அரசு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்குன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே நம்ம டிபிடி தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. அரிசிக்கு நேரடி பணம் வங்கி கணக்கு தான் செலுத்தணும். ஆளுநருடைய ஒப்புதல் வாங்கியிருக்கேன், பிரச்சனை இல்லை. அடுத்த மாசம் வாய்ப்பு இருக்குங்க. அடுத்த மாசம் வழங்கப்படுமா? அரிசி டெண்டர் போட்டு தான் கொடுக்க முடியும். டெண்டர் போட்டது எப்போ கொடுக்கணுமோ அது ரேஷன் கடை மூலமாக தான் சமூக நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். துறை கான்ஃபிடன்ட் மூலமாக கொடுக்கலான்ட்டு கூட்டுறவுத்துறையில் சொல்லியிருக்கோம். மணவெளி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வளர்ச்சிப் பணிகளை சபாநாயகர் செல்வம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். மணவெளி தொகுதிக்குட்பட்ட ஆண்டியார்பாளையம், தவளக்குப்பம் மற்றும் டிஎன் பாளையம் ஆகிய பகுதிகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 22,52,00,000 மதிப்பில் பல்வேறு பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான செல்வம் அந்தந்த பகுதிகளில் நேரில் சென்று துவக்கி வைத்தார். அதன்படி ஆண்டியார்பாளையம் பகுதியில் பெட்ரோல் பங்க் முதல் உப்பனாறு வரை உள்ள அள்ளிக்குட்டை வாய்க்காலை 6 லட்சம் மதிப்பில் தூர்வாரி ஆழ்படுத்துதல், தவளக்குப்பம் பகுதியில் ஈசிஆர் முதல் பள்ளிவாசல் வரை உள்ள வாய்க்காலை 5,37,00,000 மதிப்பில் தூர்வாரி ஆழ்படுத்துதல் மற்றும் டிஎன் பாளையம் பகுதியில் ஏரி வரை உள்ள மலட்டாறு வாய்க்காலை ரூபாய் 10,92,00,000 மதிப்பில் தூர்வாரி ஆழ்படுத்துதல் ஆகிய பணிகளை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அதிகாரி கார்த்திகேயன், உதவி பொறியாளர் ராமன், இளநிலை பொறியாளர் சிவஞானம், பணி ஆய்வாளர் நற்குணன் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் கிருஷ்ணமூர்த்தி ரெட்டியார், மாவட்ட தலைவர் சுகுமாரன், என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் மனோகரன், கூட்டுறவு சங்க முன்னாள் இயக்குநர் சக்திவேல், ஞானசேகர், சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஆந்திராவில் கனமழை பெய்து வரும் நிலையில் புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியத்தில் வெள்ள தடுப்பு முன்னெச்சரிக்கை குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுச்சேரி மாநிலத்தின் ஏனாம் பிராந்தியம் ஆந்திரா மாநிலத்தை ஒட்டியுள்ளது. மேலும் ஆந்திராவில் உள்ள கோதாவரி ஆற்றுப்படுகை ஓரத்தில் கடந்த சில தினங்களாக பலத்த மழை பெய்து வருகிறது. இதேபோல் ஏனாம் பிராந்தியத்திலும் மழை பெய்து வருகிறது. இதனிடையே கடந்த 2022ஆம் ஆண்டு பெய்த கனமழை காரணமாக கோதாவரி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு ஏனாம் பிராந்தியத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. 1000க்கும் மேற்பட்டோர் இதனால் பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிலை உள்ளது. இதையடுத்து ஏனாம் பிராந்தியத்தின் கோதாவரி ஆற்றுப்படுகை நிர்வாகி முனுசாமி பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் சென்று அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை உடனடியாக முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்கவும் அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்கத்தின் புதிய தலைவராக சுகுமாரன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்கத்தின் 5ஆம் ஆண்டு நிர்வாகிகள் பதவியேற்பு விழா செண்பகா ஹோட்டலில் நடைபெற்றது. இதில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்கத்தின் தலைவராக சுகுமாரன், செயலாளர் சரவணன், பொருளாளராக பரத்குமார் பதவியேற்றுக் கொண்டனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ரோட்டரி சங்க ஒருங்கிணைப்பாளர் பாலாஜி, மாவட்ட ஆளுநர் பாஸ்கரன், உதவி ஆளுநர் வெங்கட்ராமன், சட்டமன்ற உறுப்பினர் நேரு, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினர். மேலும் நிகழ்ச்சியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சங்க நிர்வாகிகள் மற்றும் சங்க நிர்வாகிகளின் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ரோட்டரியன் பகுத்தறிவு, வைஸ் பிரசிடென்ட் ரோட்டரியன் தமிழிலையன், கிளப் ட்ரெயினர் ரோட்டரியன் மரியமணி, கிளப் அட்வைசர் ரோட்டரியன் முத்து, ரோட்டரியன் நரேஷ்குமார், ஹைஜீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன் ரோட்டரியன் பன்னீர்செல்வம், போஸ்ட் ப்ரொமோஷன் ரோட்டரியன் வேல்முருகன், இ கம்யூனிகேஷன் ரோட்டரியன் சிவநாதன், ரைலா ரோட்டரியன் ஜெயவிஜயன், சர்வீஸ் ப்ராஜெக்ட் ரோட்டரியன் ஹேமச்சந்திரன், டிஆர்எஃப் ரோட்டரியன் ஜாஃபர் சுலைமான் அண்ட் ரோட்டரியன் மரியமணி, சிக்னேச்சர் ப்ராஜெக்ட்
ரொம்ப பெருமிதத்துடன் மிஸ்டர் சாந்தகுமாரி அவரோட புதல்வி ஸோ அவங்க ஆனர் பண்றாங்க. இதோட பெருந்தன்மையான சுச்சுவேஷன் இருக்க முடியாதுண்ணே. So they are from Zone 3. ஆடி மாதத்தையொட்டி புதுச்சேரி ஜாஸ் அலுகாஸில் தங்கம் வாங்கினால் எடைக்கு மீண்டும் முக்கிய செய்திகள். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.